வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஜூஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்ததாக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சோயா சாஸில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சிக்கன்லாம். இப்போது சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 குடமிளகா அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் அதை சேர்க்குறேன். ஸோ நான் அதனால் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சில்லி சாஸும் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா கெச்சப் 1 டேபிள் ஸ்பூனும் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம சேர்த்துருந்த சாஸ் எல்லாமே வந்து அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். இப்போ நம்ம சேர்த்த சாஸ் எல்லாமே சிக்கன் கூட நல்லா கோட்டாயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கணும்னாக்க சூப்பர் டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.